சப்போர்ட் இன் பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது சைக்காலஜில பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2க்கு 50 வினாக்கள் போட்டிருக்கோம். இதை தொடர்ந்து இது பார்ட் 3 வீடியோ. இது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் வைஸா என்ன சொல்றது, ஒவ்வொரு டாபிக் வைஸா பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி, தமிழ், அப்புறம் ஜிகே எல்லாமே நம்ம போட தான் போறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சைக்காலஜி எல்லாமே நம்ம தொகுத்து போட போறோம் அடுத்த வீடியோக்கள்ல. அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு கொடுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இதை தவிர்த்து வேற என்ன மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவ உளவியல் முறைகள். மருத்துவ உளவியல் முறைகள். மெஸ்மர். குழந்தைகள் கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம். குழந்தைகள் கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் 7 to 12 ஆண்டுகள். முழுமை காட்சி கோட்பாடு உருவான ஆண்டு. முழுமை காட்சி கோட்பாடு உருவான ஆண்டு 1912. உலகினை புரிந்து கொள்ளவும் உலகத்தோடு இணைந்து செயல்படவும் குழந்தைக்கு எவை அடித்தளமாகின்றன? உலகினை புரிந்து கொள்ளவும் உலகத்தோடு இணைந்து செயல்படவும் குழந்தைக்கு எவை அடித்தளமாகின்றன? அறிதல் திறன் வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சி. மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் எத்தனை ஆண்டுகள்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 to 7 ஆண்டுகள். எப்பருவத்தில் குழந்தைகள் மன உருவங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர்? எப்பருவத்தில் குழந்தைகள் மன உருவங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். உளப்பகுப்பு கோட்பாடு டேஸ். உளப்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு. அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜெட். கருவிசார் ஆக்க நிலை நிறுத்தம். கருவிசார் ஆக்க நிலை நிறுத்தம் ஸ்கின்னர். ஒத்த இரட்டையர்களிடையே நுண்ணறிவின் ஒத்த தன்மை. ஒத்த இரட்டையர்களிடையே நுண்ணறிவின் ஒத்த தன்மை 90. வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது? வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது நேர்கோட்டு முறை. கருவுற்ற நிலையிலிருந்து பிறப்பு வரையில் எடை டேஸ் மடங்கு அதிகரிக்கிறது. கருவுற்ற நிலையிலிருந்து பிறப்பு வரை எடை டேஸ் மடங்கு அப்படின்னா 11 லட்சம். விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு. விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1921. ஓர் உயிரியின் உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களையும் அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பது. ஓர் உயிரியின் உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களையும் அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பது முன்னேற்றம். டிபிஇபி என்பது டேஸ். டிபிஇபி என்பது மாவட்ட தொடக்க கல்வி திட்டம். மாண்டிச்சேரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர். மாண்டிச்சேரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் குழந்தைகள் வீடு. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது ஆகும். இது யாருடைய கருத்து? சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது ஆகும். ஹர்லாக். ரூசோ என்ற கல்வி அறிஞர். ரூசோ என்ற கல்வி அறிஞர் இயற்கை கொள்கைவாதி. வளர்ச்சிசார் செயல்கள் டேஸ். வளர்ச்சிசார் செயல்கள் ஹேலிகஸ்ட். குடும்பம் மற்றும் சமுதாய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பருவம். குடும்பம் மற்றும் சமுதாய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பருவம் நடுவயது பருவம். கிண்டர் கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர். கிண்டர் கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் ஃப்ரோபெல். கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் 8500 மடங்கு பெரியது. தி ஸ்கூல் எனும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர். தி ஸ்கூல் எனும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. முழுமையான வளர்ச்சி என்பது. முழுமையான வளர்ச்சி என்பது உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி.
ஆதார கல்வி எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறினார்? ஆதார கல்வி எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறினார்? தாய்மொழி. வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். வெஸ்லர். டேஸ் என்பது ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளின் ஒட்டுமொத்த நிலைதனை குறிப்பிடுகிறது. டேஸ் என்பது ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளின் ஒட்டுமொத்த நிலைதனை குறிப்பிடுகிறது. மரபு. கருவுறுதலில் பெண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்கள் ஆண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்களோடு இணைகின்றன என்பது. கருவுறுதலில் பெண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்கள் ஆண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்களோடு இணைகின்றன? வாய்ப்பு கோட்பாடு. எந்த இரட்டையரின் மனப்பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும்? எந்த இரட்டையரின் மனப்பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும்? ஒரு கரு. டேஸ் என்பது அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனை சுற்றி இருக்கும் பல்வேறு விதமான தூண்டல்களின் தொகுப்பாகும். டேஸ் என்பது அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனை சுற்றி இருக்கும் பல்வேறு விதமான தூண்டல்களின் தொகுப்பாகும். சூழ்நிலை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாட்டிலேயே அமைகிறது என்றவர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாட்டிலேயே அமைகிறது என்றவர்கள். மக்கைவர், பேஜ். ஒரு கரு இரட்டையரில் பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பர்? ஒரு கரு இரட்டையரில் பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பர்? ஒரே பாலினமாக. பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை. பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை. கற்பனை. ஒரு குழந்தையின் பிறந்து வளர்ந்த சமூக கலாச்சாரத்தை குறிப்பது. ஒரு குழந்தையின் பிறந்து வளர்ந்த சமூக கலாச்சாரத்தை குறிப்பது. சமூக மரபு. மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகிறார்கள் என்பதை ஆராய்ந்தவர். மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகிறார்கள் என்பதை ஆராய்ந்தவர் கால்டன். சூழ்நிலையே ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு பெருங்காரணம் என்றவர். சூழ்நிலையே ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு பெருங்காரணம் என்றவர் பர்னாட். குற்றம் புரியும் பண்பும் பாரம் பரியமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தவர். குற்றம் புரியும் பண்பும் பாரம் பரியமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தவர் கார்ல் பியர்சன். தனி மனித வேறுபாட்டிற்கு காரணம். தனி மனித வேறுபாட்டிற்கு காரணம் மரபு சூழ்நிலை. குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என்றவர். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என்றவர் லிப்டன். மனிதனின் முதல் வளர்ச்சிசார் பருவம். மனிதனின் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவி பருவம். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெலாக். ஒப்பார் குழு ஆதிக்கம் தலை தூக்கி நிற்கும் பருவம். ஒப்பார் குழு ஆதிக்கம் தலை தூக்கி நிற்கும் பருவம் குமரப்பருவம். நடமாடும் கேள்விக்குறி டேஸ் பருவம். நடமாடும் கேள்விக்குறி டேஸ் பருவம் பிள்ளை பருவம். புயலும் அலையும் நிறைந்துதான் குமரப்பருவம் என்றவர். புயலும் அலையும் நிறைந்ததுதான் குமரப்பருவம் என்றவர் ஸ்டான்லி ஹால். குழந்தைகளின் உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவத்தை அளித்தவர். குழந்தைகளின் உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவத்தை அளித்தவர் எரிக்சன். ஓர் உயிரியின் நடத்தையில் ஏற்படும் மேம்பாடு. ஓர் உயிரியின் நடத்தையில் ஏற்படும் மேம்பாடு கற்றல். எரிக்சன் குறிப்பிடும் வளர்ச்சி நிலைகள் எத்தனை? எரிக்சன் குறிப்பிடும் வளர்ச்சி நிலைகள்
8. குழந்தை பிறப்புக்கு முந்தைய நிலைகள். குழந்தை பிறப்புக்கு முந்தைய நிலைகள் முளைநிலை, பிண்ட நிலை, முது சூழ்நிலை அனைத்தும். குழந்தை பிறந்தவுடன் உடல் வளர்ச்சி டேஸ் நீளம் இருக்கும். குழந்தை பிறந்தவுடன் உடல் வளர்ச்சி 50 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். மன வளர்ச்சி டேஸ். மன வளர்ச்சி டேஸ். அறிதிறன் வளர்ச்சி. மன வளர்ச்சி அறிதிறன் வளர்ச்சி.